இப்போ ஃபஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சு. பிக் பாஸ் வச்சாங்க பாரு ஆப்புங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆப்பு மூமெண்ட் தான் வச்சுருக்காரு. யாரெல்லாம் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலாம் இந்த வாரம் முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பெர்ஃபார்மரை சூஸ் பண்ணுறது தான் அந்த ப்ரோமோ. ஃபஸ்ட் பெர்ஃபார்மரை சூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு சத்யா வந்து டெவில்ஸையும் தாண்டி ஃபஸ்ட் பெர்ஃபார்மரா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. யாரை சொல்கிறாருங்கிறத காட்டலை. அதுக்கப்புறம் தர்ஷிகா வந்து சௌந்தர்யா அண்ட் ஜாக்லினை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்ஷிகாவை காட்டல, பட் தர்ஷிகாவோட வாய்ஸ் கேட்குது. அதுக்கடுத்து வந்துட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு, இந்த டாஸ்க்குக்காக அவங்க உழைச்சாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக உழைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்துட்டு சாச்சனா வராங்க. சாச்சனாலாம் ஸ்ட்ரைட் ஆன் த பாயிண்ட் தான். அந்த அவங்க ஏஞ்சல்ஸாகவும் எதுவும் பண்ணல, டெவில்ஸாகவும் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு வந்து ராணவ் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி, அதாவது ராணவ சொல்கிறார் போல இருக்குது. அது எடிட்டிங்காக இல்லை உண்மையிலே ஜெஃப்ரி வந்து ராணவ தான் சொல்கிறாங்கிறது நமக்கு கன்ஃபார்ம்டாக தெரியல. அதுக்கப்புறமா ராணவ் வந்துட்டு சௌந்தர்யா அப்படின்னு சொல்கிறாரு. சௌந்தர்யான்னு சொன்ன உடனே சௌந்தர்யா உடனே கொஞ்சம் சுய புத்தி வேணும் அப்படிங்கிறாங்க. அது என்ன மாதிரி இதுன்னு எனக்கு தெரியலை. ஏன் ராணவுக்கு மூளை இல்லைன்னு இவங்க எல்லாரும் வந்து சொல்கிறாங்கன்னு நமக்கு சத்தியமாக புரிய மாட்டேங்குது. ஏன்னா ராணவ் வந்து ஒரு லாயராக இருக்கார். ஒன்றுமே தெரியாமல் படித்து லாயராக முடியாது. சுய புத்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து கிண்டல் பண்ணுறாங்க. உடனே வந்துட்டு ராணவ் வந்துட்டு இங்கே திரும்பி வந்துட்டு கொஞ்சம் மூளை இருக்குன்னு சௌந்தர்யா, மூளையில் உட்காந்தா மட்டும் போதாது, கொஞ்சம் மூளையும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைமிங்காக சௌந்தர்யா நக்கல் பண்ணுறாரு. உடனே சௌந்தர்யா அப்படியே அந்த எப்பவும் பண்ணுற மாதிரி முடியை தூக்கி போட்டுட்டு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக ஒன்று பண்ணுறாங்க. அது பண்ணி முடித்த உடனே பிக் பாஸ் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த வாரம் முழுக்க இந்த ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மராக சூஸ் பண்ண 2 பேரும் இன்றைக்கி டே பூராவும் நான் கொடுக்குற ஃபுட்டை தான் சாப்பிடணும், வீட்டில் குக் பண்ணுற ஃபுட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ சத்யா வந்து 2 பிளேட்டில் சாம்பார் சாதம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. லாஸ்ட் சீசனில் இந்த மாதிரி நடந்துச்சு. இந்த மாதிரி ஏதோ ஒரு தப்பெல்லாம் பண்ணும்போது அவருக்கு கொடுக்குற ஃபுட்டு தான் சாப்பிடணுங்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் வச்சுருப்பாரு. அதை இப்போ திரும்பவும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த சாம்பார் சாதம் சௌந்தர்யாவும் ஜாக்லினும் சாப்பிட்றாங்க. அது சாப்பிட்டுட்டு ரஞ்சித் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ வந்து உப்பே இல்லை சுத்தமாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப உப்பு கம்மியாக போட்டு சாப்பாடு கொடுத்துருக்காரு போல இருக்குது. அதுதான் இந்த வாரம் கொடுத்துருக்கிற பனிஷ்மெண்ட்டு. ஸோ வர்ஷினிக்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாரு. லாஸ்ட் வீக் வந்து பொம்மை பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாரு. இந்த பனிஷ்மெண்ட்டு கொஞ்சம் சீக்கிரம் ரிவர்க் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா உப்புல சாப்பாடு சாப்பிட்டா ஒரு மாதிரி மயக்கம் வரும். ஸோ ரொம்ப நேரம் கண்டினியூ பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.